அத்வித் நாயர் இயக்கத்துல சத்தா பச்சா. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சமீபத்துல எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து இந்த படத்த பார்த்துட்டு, "இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பாருங்கன்றத" சொல்லியிருந்தாங்க. என்னப்பா இது இப்படி என்னப்பா நல்லா இருக்கு அப்படின்ற மாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நம்ம போனோம். சரி என்னதான் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமே. பார்த்தா உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த படத்தோட ஒன்லைன பத்தி சொல்றேன் பாருங்க. சின்ன வயசுல ஒரு 3 பேர் இருக்காங்க. ஒரு 3 பேர் ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இல்லாம, அண்ணன் தம்பியா வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு ரீசன் அவங்களோட ஏஜ் ஃபேக்டர் வேற வேறயா இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க 3 பேருக்கும் காமனா ஒரு ஆள் இருக்காரு. அவர பத்தி நான் சொல்லல. நீங்க படம் பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் கண்டிப்பா சர்ப்ரைஸா, பிளாஸ்ட்டா இருக்கும். அத மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வருது. அங்க ஒரு ரொம்ப சோகமான ஒரு விஷயம் வருது. அதுல இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, இந்த 3 பேருக்கும் வேற வேற அப்பா, அம்மா தான். வேற வேற குடும்பங்கள் தான். அதுல 2 பையங்களோட அப்பா, அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. இப்ப இந்த 2 பையனையுமே வந்து அண்ணன், தம்பியா வந்து நெனச்சு ஒருத்தர் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய காலகட்டத்துக்கு அப்புறமா அவரும் வந்து வேற இடத்துக்கு போயிடுறாரு. இவங்க 2 பேரும் ரொம்ப அழகான ஒரு பாண்டோட வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு காலகட்டத்துக்கு மேல வளரும்பொழுது, நம்ம யார பார்த்து வளர்றோமோ, அவங்க பண்றதெல்லாம் பண்றோம்ல. ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்போம்ல. எக்ஸாம்பிள் சின்ன வயசுல எல்லாருமே வந்து இந்த WWF பார்த்திருப்போம். எனக்கு தெரியல 90ஸ் கிட்ஸா நான் பார்த்துருக்கேன். இப்போ வர கிட்ஸ்லாம் வந்து அனிமே தான் பார்க்குறாங்க. பட் எங்க காலகட்டத்தில அது இருந்தது. அது இருக்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடும்போது இந்த ஸ்மாக் டவுன் மாரிலாம் போட்டு விளையாடுறது. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆச்சுன்னா வந்து கேம் சென்டர்ஸ் அப்பலாம் இருந்தது. இப்பயும் இருக்குன்னு நெனைக்கிறேன். பட் அப்ப நெறைய இருந்தது. ஒரு ரூ. 5 எடுத்துட்டு போயிட்டு ஒரு கேம் சென்டர்ல ஒரு 1/2 மணி நேரம் கேம் விளையாடுறது. அங்க எல்லாருமே WWF தான் விளையாடுவாங்க. அப்படி ஒரு ஜாலியான ஒரு ஜோனு. அப்படி வளர்ற குழந்தைங்க தான் இவங்களும். இவங்களும் அப்படி வளர்ந்துகிட்டு இருக்கும்போது காமனா ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்லலாம். அவர் வந்து குஸ்தி பயங்கரமா பண்ணுவாரு. அவரும் குஸ்தி பண்றாரு. இவங்க சின்ன வயசுல WWF பார்க்குறாங்க. இந்த 3 குழந்தைங்களும் தியேட்டருக்கு போகும்போது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருது. ஒருத்தவங்க ரொம்ப ஈஸியா ட்ரீட் பண்ணிடுறாங்க. "ஏய் நீங்கலாம் காசு இல்லாதவங்க. நீங்க எப்புட்றா எங்க கார் மேல கை வைக்கலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு, அதுல இந்த 3 குட்டி பசங்க ஒரு 30, 35 வயசு ஆள அடிக்கிறாங்கன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆனா நீங்க தியேட்டர்ல போய் படத்த பாருங்க. அத நம்புவீங்க. இப்ப அங்க நடந்ததுல ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை காட்டுத்தீ மாரி அப்படியே வந்து ஸ்லோவா பரவி டுவர்ட்ஸ் த கிளைமாக்ஸ்ல உச்சக்கட்ட ரேஞ்சில அப்படி வெடிக்குது. இதுக்கு நடுவுல இந்த பசங்கலாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, லைஃப்ல நம்ம சின்ன வயசுலேருந்து WWFலாம் பார்த்துருக்கோம். அது இங்க அ கேரளால லைவா கொண்டு வந்தோம்னா, இங்க ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? கண்டிப்பா அத ரசிப்பாங்க. அப்படி ஒரு கேம நம்ம கிரியேட் பண்ணி எல்லாரையுமே பிடிக்க வைக்கலாம். அவங்க எல்லாருமே இத கொண்டாடுவாங்க. அதன் மூலியமா நமக்கு நல்ல வருமானமும் வரும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்டும் எப்படி ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன மாரியான விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமா நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோடைய டைரக்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இவங்க எல்லாருமே தனித்தனி ஆள். மலையாள சினிமால எனக்கு ஷாக்கிங்காவும், சர்ப்ரைசிங்காவும் என்ன இருக்குன்னா, இப்போ நம்ம தமிழ்ல பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரேரான படம் தான் ரைட்டரும், டைரக்டரும் தனியா இருப்பாங்க. எப்பயாவது ஒரு வாட்டி தான் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ன்றதே வருவாங்க. ஆனா மலையாளத்த பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து அவங்க ரைட்டர்ஸ் தனியா ஒர்க் பண்றாங்க, டைரக்டர்ஸ் தனியா ஒர்க் பண்றாங்க, ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் தனியா ஒர்க் பண்றாங்க. ஆனா நீங்க படமா பார்த்தீங்கன்னா, இத்தன பேர் ஒரு கிராஃப்ட்ட ஒரு பாயிண்ட்ல கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு ஒர்க் பண்றாங்க. இப்போ ஒரு 2 பேர் ஒரு வேலைய ஒண்ணா யோசிச்சு செய்றாங்கன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க். ஏன்னா, ஒருத்தருடைய மைண்ட் செட்டுக்கு இன்னொருத்தர் மாறணும். அப்பதான் அந்த அவுட்புட்ன்றது நெனச்ச மாதிரி ரொம்ப அழகா வரும். ஆனா, சினிமான்றது ஒரு பெரிய கிராஃப்ட்டு. அந்த பெரிய கிராஃப்ட்ல ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இத்தன பேர் ஒர்க் பண்றாங்க. அதுவும் சரியான ஒரு அவுட்புட்டா வருதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட மேஜிக்க இந்த டீம் ரொம்ப ஈஸியா பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் தோணுச்சு. ஸ்க்ரீன் பிளேவா எனக்கு நெறைய இடங்கள்ல வியக்க வச்சாங்க. மிக முக்கியமா இன்ட்ரோல் பாயிண்ட்ல ஒரு கேரக்டர கடைசி வரைக்கும் காட்டாம, இன்ட்ரோல அவங்கள காமிச்சு இன்டர்வலுக்கு அப்புறமா வேற ஒரு ஹிடன் சீக்ரெட்ட வச்சு, அது ப்ரீ கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஹை பாயிண்ட்டா ஒண்ணு யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் யார் நல்லவன், யார் கெட்டவன்றத எடுத்துட்டு வந்து, நான் ரீசென்ட்டா நடுவுல யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த வாலி டைப் கதை. எக்ஸாம்பிள் அஜித் சார் நடிச்சிருப்பார்ல வாலி. அதுல வந்து ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்றது. ஆனா அந்த கதைக்கான கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணம் தான். ராமாயணத்துல வந்து இந்த வாலி, சுக்ரீவன் அப்படின்ற ஒரு கதை இருக்கும். அந்த கதையோட கோர் பாயிண்ட் எடுத்து தான் அத கிராக் பண்ணியிருப்பாங்க. நான் நடுவுல நெனச்சிட்டு இருந்தேன், அப்படி ஒரு கதை ரீசென்ட்டா எங்கேயுமே வரலையே அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த கதை. அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பிளெண்ட் பண்ணி, உங்களுக்கு கண்டிப்பா நீங்க அந்த படம் பார்க்கும்போது, நான் சொன்ன இந்த வாலி கதையா இருக்கட்டும், இல்ல ராமாயணத்தில வர வாலி, சுக்ரீவன் கதையா இருக்கட்டும், கண்டிப்பா உங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்ல இந்த படத்த பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரானரியா இருந்ததுங்க. சினிமாட்டோகிராஃபி வைஸ்ல டெக்னிக்கலா நான் இந்த படத்த பத்தி பேசணும். நீங்க படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு வைடு இருக்கும், ஒரு மிட் ரேஞ்ச் இருக்கும், ஒரு க்ளோஸ் இருக்கும், இல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் இருக்கும். ஆனா இந்த படத்துல அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மேக்ஸிமமா எல்லா ஃப்ரேமே வந்து ஒண்ணு க்ளோஸ்லேருந்து ஆரம்பிக்கணும், இல்ல மிட்லேருந்து ஆரம்பிக்கணும்.
வைடுன்றது பயங்கர ரேராக தான் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரேம்குள்ளே ஒரு கேரக்டர் உள்ளே வராங்கன்னா அந்த கேரக்டர் கூட வைடாக இல்லாமல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்லேருந்து ஒரு வைடு ஆங்கிளில் காமிச்சு அவங்கள அந்த கேரக்டரை அந்த சீனுக்குள்ளே கொண்டு வராங்க. ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு இந்த ஒரு அனுபவமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். சவுண்டாக இருக்கட்டும், எஸ்எஃப்எக்ஸாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி வைஸாக இருக்கட்டும், அண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இதை தாண்டி இந்த படத்தோட எடிட் பிரவீன் பண்ணியிருக்காரு, அவராக இருக்கட்டும், எல்லாருமே ஓவராலாக இந்த படத்துக்கு பெரிய அளவில் எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லோரும் நினைப்போம்ல, ஒரு படம் பார்த்தோன்னா விறுவிறுப்பாக இருக்கணும், அதுவும் ஆக்ஷன் படம் பார்த்தோன்னா பயங்கர விறுவிறுப்பாக இருக்கணும்னு. நீங்கள் இந்த படம் பாருங்கள், ஒரு சில படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா அந்த படத்தோடைய வைப்ரேஷனை நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. நம்மளும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்போம்ல, இந்த படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணும். நீங்களும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே ரேசியாக இருக்குது. அந்த ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் இந்த படத்தோடைய டியூரேஷனு. இந்த 2.25 மணி நேரமும் ஒரு அரை மணி நேரம் ஒரு படம் பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், எப்படி ஒரு ரேசி ஸ்பீடு இருக்கும், அப்படி ஒரு ஸ்பீடில் ட்ராக் பண்ணி பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. படத்தில் நடிச்சிருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுன்றதை பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அண்டு ஒரு ஹீரோவுக்குமான அந்த எலவேஷன் ஷாட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, மாஸாக இப்படி ஒரு என்ட்ரி கொடுக்கணுன்னு அதை ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு போட்டில் ஒரு ஹீரோவோட என்ட்ரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஆழம் தான், ஆனால் அது யாருக்கு எந்த அளவுக்கு எப்படி இருக்கும்ன்றது தெரியல. ஒரு 30 வயசு ஆள் ஒரு 6 அடி பள்ளத்தில் விழுறாருன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர் அந்த 6 அடி பள்ளத்துலேருந்து வெளியில் வந்துடுவார். அதே ஒரு 10 வயசு குழந்தை ஒரு 6 அடி பள்ளத்தில் விழறான்னா அது அவனுக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கும். அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ யோசித்து அங்கே ஹேண்டில் பண்ண விதம், அந்த சீனே எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஸ்பைடர்மேனில் வந்து ட்ரெயினை காப்பாற்றுறதுக்காக ஸ்பைடர்மேன் வந்து வெப்பெல்லாம் பிடிச்சி அந்த எட்ஜில் பாயிண்ட் வரைக்கும் போய் இப்படி நிற்பார். அந்த சீனில் ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு கிராண்டினான ஒரு சீனை ஒரு சின்ன சப்ஜெக்ட்டுக்குள்ளே அவங்களால பேக் பண்ண முடியும், சொல்ல முடியுன்றதை இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. நான் அப்படி ஷாக்காகி பார்த்துட்டு இருந்தேன். எப்படியா இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பிரமிக்க வச்சுட்டாங்க. ஓவராலாக எனக்கு இந்த படம் ரொம்ப திருப்திகரமாக, எந்த ஒரு இடத்துலையும் எனக்கு பெரிய அளவில் மைனஸ்னே சொல்ல முடியல. ரொம்ப லாஜிக்கலாக யோசித்தா ஒரு இடம் சொல்லலாம். நான் சொன்னல ஓப்பனிங்கில் ஒரு 3 குழந்தைங்க வந்து ஒரு 30-35 வயசு ஆள் அடிக்கிறாங்கன்னு, அந்த இடம் மட்டும் எனக்கு லாஜிக்கலாக கொஞ்சம் யோசிக்கும் போது எப்படி இது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இருந்தாலும் ஒருத்தரை ஒரு 3-4 பேர் ரவுண்ட் பண்ணாங்கன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்றது ரியாலிட்டியில் நமக்கு தெரியும். ரியாலிட்டி யோசிக்கும் போது எனக்கு அந்த பாயிண்ட்டுமே நியாயமாக தான் இருக்குது. சப்போஸ் மைனஸ்ன்னு சொல்லணுன்னா நான் அந்த பாயிண்ட்டை மட்டும் தான் சொல்ல முடியும், வேறு எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமான ரொம்ப அழகான ஒரு படத்தை கொடுத்துருந்தாங்க. அண்டு இந்த கதைக்குள்ளே எப்படி கேரக்டர்ஸ்லாம் ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம யாரெல்லாம் ஹீரோவை பார்ப்போம், பயங்கர மஸ்குலராக இருக்கவங்களாம் ஹீரோவை பார்ப்போம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் கருப்பாக இருக்கான், ஒல்லியாக இருக்கான், ஹைட்டாக பயங்கர ஹைட்டாக இருக்கான், அவன் நார்மலாக இல்லை அப்நார்மலாக இருக்கான். அப்நார்மலாக இருக்கவங்களாம் நம்ம எப்படி பார்ப்போம், அவங்கள ஒரு அவேஷனாவோ அவங்கள தீண்ட தகாதவங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம்ல. ஆனால் அந்த மாதிரியான கேரக்டர்ஸாக எடுத்து இந்த படத்தில் ஹீரோஸாக மாற்றிருந்தாங்க. அந்த ஐடியாலஜியும் இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒருத்தர் குண்டாக இருக்கார், நார்மலாக ஒருத்தர் குண்டாக இருக்காருன்னா நமக்கு கிண்டல் பண்ண தோணும், அவங்கள ஹீரோவை பார்க்க தோணுது. ஆனால் அப்படிப்பட்ட ஆட்களையும் நாங்கள் ஹீரோவாக மாற்றோன்னு WWFயும் சரி ஒரு கேரக்டர்ஸை நம்ம யோசிக்கும் போது இந்த கேரக்டர்ஸை இதை பிரேக் பண்ணி ஆடியன்ஸை நம்ப வைக்க முடியும்னு அதுக்குள்ளே ரெண்டத்தையும் மேட்ச் பண்ணி கொண்டு வர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்படி நிறைய விஷயங்களை கிராக் பண்ணி இந்த கதையில் கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்தது. ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் படம் பார்க்குற ஒரு ஃபேனாக இருக்கீங்க, இல்லை எனக்கு வந்து எமோஷ்னல் ட்ராமா பிடிக்கும்னா, இந்த 2 விதமான ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ஒரு 200% பயங்கரமாக திருப்திகரமாக உங்களை செலிப்ரேட் பண்ண வைக்கிற ஒரு படமாக இருக்குன்றதுல சந்தேகமே கிடையாது. இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்குறீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பாய். நான் பிரவீன் KS. பாய்.